Hey dears, அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் 3 ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று ரவையும் தேங்காயும் வச்சு செய்யக்கூடியது, இன்னொன்று கடலை பருப்பு லட்டு, இன்னொன்று தட்டை. ரவையும் தேங்காய் வச்சு பண்ணுற ஸ்வீட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஈக்குவல் குவான்டிட்டியில் ரவை, சுகர், அதுக்கப்புறம் தேங்காய், கிரேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. என் சேனல் இதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், பண்ணுறேன். 3 ஈக்குவல் குவான்டிட்டிகிட்ட எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் அரைக்கும் போது அதில் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணி நான் அதை அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கும் போது பர்ஃபி டெக்ஸ்சரில் வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரவையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது கோகோனட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து முடிச்சுட்டு அடுத்து நான் ரவை ஆட் பண்ணி வறுக்கிறேன். நான் அதில் கீயோ எதுவுமே ஆட் பண்ணலை, வெறுமனையாக ப்ளெயினாக அப்படி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி தான் ஊற்றுறேன். எனக்கு அங்கங்கே கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நல்லா அது டைல்யூட் ஆகிறதுக்காக நான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வரும். அதாவது நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பி இருக்கும். நீங்கள் எல்லாம் கை வச்சு நீங்கள் அழுத்தி பார்த்தாலும் தெரியும். அப்போ நான் வறுத்த தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அவள் தான் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிரும். சில பேர் இது கூட நட்ஸை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் அதை டாப்பிங்காக நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு பேனில் இல்லை ஒரு பவுலில் நல்லா அது க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா நெய்லாம் போட்டு அது க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவா மிக்சரை அதில் போட்டு லெவல் பண்ணிக்கலாம். என்கிட்ட நட்ஸ் கட்டர் இருக்குது. அதில் நான் பாதாம், கேஷ்நட், அப்புறம் பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணி அதை இப்போ நான் கிரேட் பண்ணுறேன். ஸோ அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை சூடாக இருக்கும், இந்த கூல் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பிஸ்கட் டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இதை செட் டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் கீரல் போடணுன்னா இப்போவே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அது லென்த் வைஸாக நான் போடுறேன். அது கூல் ஆகிறதுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது ரெடி. அடுத்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு. ஊறினதில் தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அந்த கடலைப்பருப்பு மிக்சரை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் உப்போ சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த மிக்சர் அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஆயிலில் குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஆயிலில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீ அப்புறம் ஆயில் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான், லைட்டாக அந்த கீயோட ஃப்ளேவர் இருக்கட்டும். ஏன்னா வீட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்கா 1 ஸ்பூன் தான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு அதை கூட சேர்த்து போட்டு அந்த மிக்சரை போட்டு கலர் மாறாமல் அப்படியே எடுக்கணும். நான் இதில் மஞ்சளோ இல்லை ஃபுட் கலரிங்கோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அந்த கடலைப்பருப்புடைய அந்த நேச்சுரல் கலரில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அதை பேட்ச் பை பேட்சாக நான் இப்போ அது பல்ஸ் போட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஏலக்காய், கிராம்பு, 4 ஏலக்காய் 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கல்கண்டு ஆட் பண்ணி அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த பேட்சையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதை நீங்கள் முருக விட்டுட்டிங்கன்னா கலர் மாறிடும், ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இந்த எல்லோ கலர் ரீட்டெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பூந்தி லட்டுக்கு பதிலாக இது எப்படி நீங்கள் செய்யலாம். இப்போ நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேஷ்நட்டும் ட்ரை கிரேப்ஸும் அதில் ரோஸ்ட் பண்ணணும். நான் இதில் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் நார்மல் அந்த க்ரீன் கிரேப்ஸே எடுத்துக்கலாம்.
இப்போ இது ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்திங்களோ அதே கப்புக்கு தான் நான் வந்து சுகரும் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்துகிட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் சேம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா வந்து கரைச்சி இதை வெயிட் பண்ணி ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு அந்த கடலைப்பருப்பு, ஏலக்காய், கிராம்பு, கல்கண்டு மிக்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கேஷ்நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் வறுத்ததையும் ஆட் பண்ணி கல்கண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை லட்டு பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் வீட்டில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் லட்டு அது ரெடி ஆயிரும். அதை நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இது சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு 5 or 6 minutes நீங்கள் ஃபேன் கடியில் வச்சிட்டிங்கனாலே போதும், ஓரளவுக்கு பொறுக்கிற சூடு வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் லட்டு பிடிச்சிட்டா போதும். கடலைப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுமே தவிர்த்து இந்த ப்ராசஸ் செய்கிறதுலாம் ரொம்ப குயிக்காக முடிச்சுலாம். பாருங்கள் லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம்பும் சேர்த்து போட்டு பாருங்கள். கல்கண்டு கிடச்சா ஓகே, இல்லைனா நீங்கள் சுகர்லேயே பண்ணலாம். எனக்கு கிட்டத்தட்ட 15 லட்டூஸ் வந்துச்சு. அது அப்பப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இப்போ அடுத்த தட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து அதுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஓமம், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏற்கனவே கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சர்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட இந்த கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் சும்மா குறைப்பாக ஒரு ஓட்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அந்த 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிடுவோம். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, ஓமம், மிளகாய்த்தூள் மிக்சரை இது கூட ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு டோ மாதிரி, சப்பாத்தி மாவு டோ மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஆக்சுவலி பூரி மாவு பிசைகிற மாதிரி பண்ணணும். இப்போ இதை நம்ம கையாலேயே தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி தான் பண்ணுங்கள். அங்கங்கே இந்த கடலைப்பருப்பு தெரியும், கொஞ்சம் எண்ணெயில் சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லா லெஃப்டாகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும். 3 ரெசிபீஸுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தீபாவளி நல்லா சேஃபாக உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். 1 கப்பை வச்சு நம்ம பண்ண இந்த ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. லட்டுலாம் நிறைய பேர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. பட் ஓகே, இது எப்படி நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் ரவா கோகனட் பர்ஃப்யூமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் யூர் குக்கிங் டைம் பி a happy time. Thanks for watching. Bye.